தெளிவடைந்து ஒரு வேலை செய்யணும். அப்ப கோடிக்கணக்கான பேர் தெளிவு இல்லாமையே தியானத்தை கண்ணா புண்ணான்னு தியானம் பண்றாங்க. ஒரு 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 100% கிளாரிட்டியே இல்லைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஒரு ஒரு சிறு கிளாரிட்டி கூட கிடையாது. அதே மாதிரி சில பேரெல்லாம் ஒரு 10 புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம வகுப்புல உட்காந்துட்டு கேள்வி கேட்பாங்க பாருங்க. என்னமோ அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஞானத்தை அடைஞ்சிட்ட மாதிரியும், அந்த ஞானத்தை ஏதோ கண்டுபிடிச்சு நாம தான் ஒரு ரகசியமான யாருக்கும் தெரியாத ஒரு சரியான பாதையில போயிட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. எல்லாம் ரொம்ப கடினங்க. ஒரு 10 மலைப்பாம்பை ஒன்னா முழுங்குற கதை. மலைப்பாம்பு தான் நம்மளை முழுங்கும். தியானங்கிறது 10 மலைப்பாம்பை நாம முழுங்குற கதை. அவ்வளவு பெரிய கடுமையான ஒரு சூழல் இருக்கு. இந்த கடுமையான சூழலை நீங்க ஏங்க எங்களுக்கு சொல்லி தரீங்க? இந்த கடுமையான சூழலை ஏங்க அப்படின்னா, மனித பிறப்பே கடுமையானதுதான். ஆனா அதை உணராம இருக்கிறதுனாலதான் நீ துன்பப்படுற. தியானங்கிறதையும் உணராம நீ வர்றங்கிறதா நான் வருத்தப்படுறேன். தியானம்னா உடல் சூடாகுண்டா, உடல் ஆடுண்டா, உடல் மாறுண்டா, பருவ மாற்றம் இருக்குண்டா, உடல்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும்டா. வெள்ளிக்கிழமை ஒரு சேஞ்சஸ் இருக்கும், வியாழக்கிழமை ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இந்த ராசியில, இந்த நட்சத்திரத்துல, இந்த பௌர்ணமியில, அமாவாசையில, கிருத்திகையில, இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தியானம் என்பது பல்வேறுபட்ட வடிவத்துல, உணவுல இருந்து உடையிலிருந்து எல்லாத்துக்குள்ளேயும் உடல்ல பெரிய சேஞ்ச் இருக்கும். ஆனா இந்த உடலை கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு போகணும். இதை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு ஒருத்தன் நினைக்க. இது இருக்கா? உங்க இதயத்தை தொட்டு சொல்லுங்க, இருக்கா? கடவுள் சிவபெருமான்னு நீங்க சொல்றீங்கல்ல, இந்த உங்களுக்கு உண்மையிலேயே சொல்றேன், சிவபெருமானுக்கு போனை போட்டு என் உடல் ஆடுதுன்னு உங்களால போன்ல கேட்க முடியுமா? ஏசுங்கிறீங்களா, ஏசுகிட்ட போன் போட்டு கேட்க முடியுமா? அல்லாங்கிறீங்களா, அல்லாட்ட போனை போட்டு கேட்க முடியுமா? என்ன அடிப்படையில் அல்லா, இயேசு, சிவபெருமான்லாம் சொல்லிட்டீங்க? நம்பிக்கை அடிப்படையில் தான் சொல்றீங்க. நம்பி தானே பிரயாணம் பண்றீங்க. அந்த மாதிரி தியானம் என்பதை புரிந்து நம்பி போகணும். இங்க உலகத்துல எவனும் யாருக்கும் தீர்வெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்கறதுக்கு இந்த தியானத்தை பத்தி அக்கக்க தெரிந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். இல்லைன்னா கொடுக்க முடியாது. யாரு கொடுப்பா? யாரால கொடுக்க முடியும்? அவசரமா இந்த இடத்துல ஒரு வகுப்பு போட்டாங்க, அந்த இடத்துல வகுப்பு, யாருன்னே பார்க்கறாம போய் வகுப்புல போய் உட்கார்றாங்க. ஒரு யூடியூப் சேனல்ல பார்வையாளர்களை வச்சுக்கிட்டு குருநாதர்லாம் தேர்ந்தெடுத்து போய் உட்காந்துருக்காங்க. இப்படியெல்லாம் தியானம்லாம் கத்துக்கவே கூடாதுங்க. இதெல்லாம் யாரு, இதெல்லாம் இப்ப இப்படிலாம் மாறுனுச்சு, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது வினோதமான செயல். இது காலத்தின் சூழல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். தயவு செய்து நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு எங்கேயாவது பார்க்குறவங்க, தயவு செய்து இங்கே தியானத்துக்கு ஆள் தேவைன்னு எங்கேயுமே பேர் பலகை போடலைங்க. நானும் உங்களை கூப்பிடல இங்கே தியானத்துக்கு முடியாந்துருங்க அப்படின்னு. தியானம் என்பது ஒரு மனிதனை தெளிவடைய வைக்கும், ஒரு மனிதனை புரிதலை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு மனிதன் முற்றிலுமாக வேற வடிவத்துக்கு மாறும்போது உடல் பருவ மாற்றம் அடையும். நம்ம வீட்டில் இருக்கிறோம், அந்த வீட்டில் மழை காலத்தில் நம்ம வீட்டோட தன்மை ஒரு மாதிரி இருக்கும். வெயில் காலத்தில், புயல் காலத்தில், எல்லாத்துலையும் காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் எப்படி ஜன்னல் கிண்ணெல்லாம் காற்று உள்ளே ஒரு வேலை பண்ணும்ல, அந்த மாதிரி தான் தியானம். ஒரே சீராக அந்த தியானம் இருக்காது. அப்போ அதை உணர்ந்து அதை புரிந்து அந்த ஒரு நேர்கொண்ட பாதையில் போகணும். அப்போ போகும்போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பத்தையும் நெறியையும் அகற்றப்படுகிறான். ஒரு மனிதன் தனக்குத்தானே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிறான். ஒரு மனிதன் ஏழை பணக்காரனை தாண்டி இந்த பிறப்பை வீணடிக்காமல் ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்றான். அவனுடைய லட்சியம் என்ன ஆயுதுன்னா, லட்சியம் நிறைவேறாமே பல பேர் செத்து போனதுனால இந்த வாழ்க்கை ஒரு கேவலமான வாழ்க்கைன்னு நிறைய பேர் நினைச்சு செத்து போயிருக்கான். அந்த 50 ஆண்டு கால வாழ்க்கையே அவன் வாழ்ந்த வாழ்க்கையே மொக்க வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கைன்னு அவன் வாழ்க்கையை அவனே சொல்லிடுறான். அப்ப அந்த வாழ்க்கைக்குள்ள தியானம்னு ஒன்று கிடைக்கப்பட்டு புரிதல் வந்துருந்துச்சுன்னா அது எப்படி கேவலமான வாழ்க்கையா இருக்கும்? ஒரு துன்பங்கிறத ஒருத்தன் ஹேண்டில் பண்ணிட்டானா அவன் பெரிய ஆளா இல்லையா? ஒரு துக்கத்தை ஒருத்தன் ஹேண்டில் பண்ணிட்டானா அவன் பெரிய ஆளா இல்லையா? இந்த உலகத்திலே எவன் வேணாலும் சிரிக்கலாம், எவன் வேணாலும் மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த உலகத்திலே துன்பத்தையும் கண்ணீர் துளியையும் கடனையும் ஒருத்தன் நின்று ஹேண்டில் பண்றான்ல, அவன் தான் தலை சிறந்தவன். அவன் தான் ரொம்ப பெரிய ஆள் இருக்கிறதுலே. அதை ஒரு சாதாரணமா கையாளுறான்ல, அவன் எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்னு பாருங்க.
அவன் தாங்க பெரிய ஆளு. அவன் தான் பெரிய ஆளு, இருக்கிறதுலே அவன் தான் பெரிய ஆளு. ஒரு துயரத்தை, பிள்ளைக்கு ஒரு நோய் நொடி, பிள்ளைக்கு ஒரு கஷ்டம், ஒரு தாய் பிள்ளையும் பார்த்துக்கிட்டு புருஷனையும் பார்த்துக்கிட்டு ஒரு தாய் நின்று போராடுறா பாருங்க. அந்த வாழ்க்கை புனிதமான வாழ்க்கையா இல்லையாங்க? எந்த யோகிங்க தங்க அறையில படுத்து கிடந்தான்? சாமியார் வேணா படுத்து கிடப்பாங்க. எந்த யோகி படுத்து கிடந்திருக்கான்? அவன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வரலாறா எப்படி மாறுதுன்னா, வர்றவன் அத்தனை பேர் துன்பத்தோட வருவாங்க அந்த யோகியை சந்திக்க. துயரத்தோடயே வருவான். சிரிச்சுக்கிட்டேவா பல பேர் வர்றான், நம்மளை சந்திக்க வர்றாங்க. ஒரு நாளைக்கு 70 பேர் 80 பேர் வர்றாங்க. எல்லா பேரும் ஐயோ நான் பேரானந்தமா இருக்கிறேன், இந்தங்க 4 மாம்பழத்தை வச்சுக்கோங்க, இந்தங்க 4 கொய்யாப்பழத்தை வச்சுக்கோங்கன்னு நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க அங்க வரும்போதே அவங்கள்ட்ட ஒரு மனம் வடிக்குது. என்ன மனம் கேட்டீங்கன்னா, கண்ணீர் துளியோட மனம் வீசுதுங்க. இங்க வந்து அலுவலகத்துக்குள்ள அங்கிருந்து அந்த மனம் வீசி அந்த திரு முனையிலேயே அவங்க அவங்களுடைய ஃபீலை தொடங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த இடத்தை ஹேண்டில் பண்றான்ல அவன் வரலாறு. அதே தான் மனித கூட்டமாக இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் சொல்றேன். துன்பத்தையும் துயரத்தையும் கண்ணீர்களையும் கஷ்டத்தையும் அந்த துயரமான நாட்களை கடக்க தெரிந்தவன் ஞானி, கடந்தவன் ஞானி. ஏழையாக இருக்கிற ஒவ்வொருத்தனையும் ஏன் தியானத்துல உயர்த்தணும்? நீ ஒரு ஞானிக்கு தகுதி உள்ளவன். நான் தியானத்துக்கு ஆள் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன்னா, எவன் கண்ணீரோடு இருக்கிறான், எவன் துன்பத்தோடு இருக்கிறான், எவன் துயரத்தோடு இருக்கிறான், அதுதான் சிறந்த கல்லும்பாங்க. ஒரு யோகி ஒரு கல் எடுத்து, என்னோட கல்லை இந்த கல்லை கொண்டாந்துங்க போடுறா, நாங்கள் உட்காந்து தவம் பண்ண போறேன் அப்படின்னா, ஏன்னா அந்த கல் பல நாள் இந்த வெயில் மழை பனி எல்லாத்துலேயும் ஊறி போய் வேற வடிவத்தில் நிற்கிது. அந்த கல் எதை அடித்தாலும் கீழே விழுவாது. நான் சமாதியில் உட்காந்துருவேன். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சரியான பேரிடர் காலம் வரப்போகுது. அப்போ புயல் அடிச்சு எதை வேணாலும் சாய்க்கும், இந்த கல்லை சாய்க்காதரா. அதே மாதிரிதான் ஒரு ஏழை கார் வச்சுக்கிட்டு 5 மாடி வீட்டில் வாழ்றவன் பெருசு கிடையாது. ஒரு கூரை வீட்டில் வாழ்ந்து அதை கேஷுவலா ஹேண்டில் பண்றது இருக்குல்ல, வறுமையா வறுமையா பரவாயில்ல அப்படின்னு இருக்குல்ல, அவன் தான் ஞானிக்குரியவன். அவன்கிட்ட தான் ஞானியோட குவாலிட்டி இருக்கு. இறைவன் என்னை எப்படி தேர்ந்தெடுத்தான்னா, கடுமையான துன்பம், கடுமையான துயரம், கடுமையான எல்லாத்துலேயும் அதிகம். நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் 100 மார்க் எடுக்கல, கல்லூரிக்கு போய் 100 மார்க் எடுக்கல, ஆனால் எல்லா செக்ஷன்லையும் வறுமையா 100 மார்க், கொடுமையா 100 மார்க், படிப்பு இல்லையா, படிப்பு இல்லாம இருக்கிறதுல 100 மார்க், கடன் வாங்குறதுலையா 100 மார்க், அடுத்தவங்க எல்லாரும் தன்னை விமர்சனம் பண்றது இல்லையா 100 மார்க், வாழ தகுதி இல்லாதவன்ல யார் நம்பர் 1ல 100 மார்க் நான் தான். இப்படி இருக்கிறவன் ஆனால் ஒரு நாள் வருவேன் 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 நின்னம் பாரு. அந்த நின்னா அந்த ஸ்பார்க் இருக்குல்ல, இறைவன் இவனை தேர்ந்தெடுறான், இவனுக்கு ஞானம் கிடைக்கும்டா. இப்படிதான் இந்த உலகத்துல எல்லா செயலும். இததான் அந்த கர்த்தருக்கு ஆணி அடிக்கப்பட்டது கூட எதை சொல்றதுன்னா, தியாகந்தாண்டா ஞானத்தோட உச்சம், தியாகந்தாண்டா ஞானத்தோட வடிவம், தியாகந்தாண்டா ஒரு செயல். நீ அழுதாதாண்டா ஞானமே கிடைக்கும். நீ பெற்ற துன்பம் இருக்கு பாரு, அந்த துயரம் இருக்கு பாரு, அது தாண்டா உனக்கு ஞானம்ங்கிற அந்த அற்புதத்தை உள்ள செலுத்தும். அப்பதான் நீ என்ன பண்ணுவ, இந்த பியூர் எக்ஸ்பீரியன்ஸா வேற ஒரு வடிவத்துல உன்னுடைய வகுப்பு, உன்னுடைய செயல் எல்லாம் நிற்கும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குருமாருக்கிட்ட நம்ம நிக்கிறோம், என்னுடைய வகுப்புல வேறையா இருக்கும். ஏன்னா ஞானத்தை நான் தேர்ந்தெடுக்கவில்லை, என்னையும் நான் தேர்ந்தெடுக்கவில்லை, எல்லாம் இறைவன், பிரபஞ்சம். அதனாலதான் ரெகுலரா எதுவுமே இல்லை. புரிந்துக்கணும். புரியாம இந்த ஆசைக்கு மாவடிக்கிறது, இந்த ஆசைக்கு ஒரு வேலை செய்யறது, இந்த ஆசைன்னு பேசுறவனே தீ வச்சு கொளுத்தணும்னு நினைக்கிறவன் நான். முதல்ல என்னையெல்லாம் ஒரு கிளாரிட்டி இல்லாம தயவு செய்து என் ஏரியா பக்கமே வராதிங்க, என் தெரு பக்கமே வராதிங்க. கிளாரிட்டியும் புரிதலும் இல்லாதவர்கள் தயவு செய்து நீங்க வராதிங்க, இந்த பக்கமே வராதிங்க. உங்களுக்கான எத்தனையோ சோம்பேறிகள் குருமார்கள் உட்கார்ந்துருக்காங்க, அங்க போங்க. அவங்க உங்களுக்கான
உங்களுக்கான ஒரு வேலையை அவங்க கொடுப்பாங்க. வேலை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்கள போய் பாருங்கள். நீங்கள் கொஞ்சோண்டு பேங்கில் வச்சுருக்கிறத கடைசி இதை சுரண்டி எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க ஒன்று கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க. அதே மாதிரி நிறைய குருமார்களை பார்த்து அழுத்து உளுத்து போனவங்களாம் என்னை பார்க்க வராதிங்க. நான் பல நாள் சொல்லிட்டேன், தியானம் என்பது இந்த தியானத்தில் இருக்கிற கண் ஒரு வேற வடிவம். இறைவன் அவ்வளோ சாமானியமாக ஒரு பொருளை கொடுக்க மாட்டாங்க. இது என்னங்க இது? இந்த பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் இடிச்சிருவாங்க. இடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் ஃபுல்லாக புதுசாக கட்டுவாங்க. அப்போ அந்த கடையெல்லாம் ஏழை விடுவாங்க. கட்சிக்காரவங்க எல்லாரும் வந்து இந்த 10ஆம் நம்பர் கடை எனக்கு 12ஆம் நம்பர் கடை. இந்த மாதிரி இறைவன் வந்து இந்த தியானத்தை ஏழை எதுவும் விட்டு டெண்டர் எதுவும் விட்டுருக்காரா? நான் கேட்குறேன். ஒரு லட்சக்கணக்கான பேர் குருமார்கள்னு சொல்லி இதை வந்து தீட்சை கொடுத்துட்டு இருக்காங்களே. இப்போ கடவுள் என்ன டெண்டர் கொடுத்துருக்காரா? டெண்டர் விட்டுருக்காரா? நீ இப்போ கோயம்புத்தூரா, நீ இந்த டெண்டர் எடுத்துக்க, நீ வந்து இந்த கலையை இந்த மாதிரி கொடுத்து வர்றவங்களுக்கெல்லாம் அழுத்தி தீட்சை கொடுத்துக்கிட்டே கடை. ஓ நீ ஈரோடா, நீ வந்து இந்த இதை எடுத்துக்க அப்படின்னு எதாவது கொடுத்துருக்காரா? அப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் கிடைக்குமாங்க? எங்கேயாவது நீங்கள் இந்த மாதிரி எத்தனை புத்தகம் படிக்கிறீங்க, எவ்வளோ பேர்த்த விமர்சனம் பண்ணுறீங்க, கடவுள்கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்க முடியுமாங்க? ஏண்டா ஞானம்ங்கிறது என்னடா? இது என்ன திருநெல்வேலியில் இருக்கிற இருட்டுக்கடை அல்வாவா? இல்லை, இது என்ன இது? தமிழ்நாட்டோடைய பெரிய தலைவரை போய் நீ பார்த்துடலாம்ப்பா. இந்தியாவில் இருக்க பெரிய தலைவர் கடவுளை பார்க்க முடியாதுப்பா. அப்படியாப்பட்ட ஒருத்தர் அறியறதோ, அப்படியாப்பட்ட ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு பொருளை பெறுறதுங்கிறது அவ்வளோ லேஸ்பட்ட காரியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு செயலை உணராம நீ என்ன தைரியத்தில் போய் அங்கே நின்றுட்டு இருக்க? அப்படி நிற்கிறல்ல, தயவு செய்து நிற்கிறல்ல, அங்கேயே இருக்கணும்ல. அப்படியே என்ன பார்க்க வர? அங்கேயே இரு. அந்த கருமையம்னு பேசிக்கிட்டு அங்கேயே நின்று தயவு செய்து என்கிட்ட வராத. என்கிட்ட வரணும்னா போராடுற குணம் இருந்தால் தான் வரணும். வாள் எந்திரத்துக்கு அந்த துணிச்சல் இருந்தால் தான் என்கிட்ட வரணும். உடல் ஆடுது பாடுது பரதநாட்டியம் இந்த குரூப்லாம் வராத. அங்கே போ, உனக்கான இடம் இருக்கு, அங்கே போ. மயில்னா எல்லா நேரமும் ஆடாது, ஆடுற நேரத்தில் ஆடணும். தியானம்னா சில இடத்துல சில சூழல்களில் உடல் வேற மாதிரி நடக்கும். இதெல்லாம் சந்திக்கணும், இதெல்லாம் பார்க்கணும். சில இடத்துல நம்ம பேச மாட்டோம், சில இடத்துல கையை விடுவோம். டேய் துன்பம் வருது, அந்த இடத்துல உணர்றா அப்படின்னா உணரணும். துன்பம் வருது, நான் உன்னை காப்பாற்றிட்டான்னா நாளைக்கு நான் சமாதிக்கு போயிடுவான். அவன் எப்படி களத்தில் நிற்பான்? நான் இருக்கும்போதே அந்த துன்பத்தை அவனை உணர வச்சேன்னா அவன் உணர்வான். நாளைக்கு அவன்கிட்ட நான் சொல்லுவேன், டே எத்தனை துன்பம் துயரம் வந்தாலும் உன்னை அழிக்க முடியாதா, நீ போடா. அந்த தகுதியை வளர்த்ததுக்கு அப்புறம் தான் அவனை என்ன பண்ணுவான், தட்டி கொடுத்து நீ பேர் சொல்லும் பிள்ளையாக வருவடா போடான்னு அனுப்பிச்சு வைப்போம். இதுதான் விஷயம். சும்மா தூக்கியெல்லாம் நம்மக்கிட்ட வாங்க. பொதிகை மலையா அந்த கல்யாணி தீர்த்த பக்கத்தில் நான் தான் அகத்தியர் அங்கே உட்காந்துருக்கேன். நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்துட்டீங்களா? இருந்தாங்க கொஞ்சம் ஞானம் வச்சுக்கோங்க. கன்னியாகுமரி நீங்கள் வாங்க வந்துட்டீங்களா? நீங்கள் எங்கே வராமல் போயிடுவீங்களோன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருந்தாங்க கொஞ்சம் ஞானம் வச்சுக்கோங்க. காசியில் வந்து கங்கை நதியில் நீங்கள் வந்துட்டீங்களா? வாங்க முடியாங்க இருந்தாங்க. அப்படியா கொடுப்பாங்க? காசிக்கு போகிறது காசு கூட இல்லாமல் ரோட்டில் நின்றுங்க நம்ம, தெரியுமா? காசிக்கு போகிறதுக்கு காசு கிடையாது, இரவு சாப்பிட்றதுக்கு காசு கிடையாது. ஒரு பையன் அவனுக்கே சோத்துக்கு வழி கிடையாது, அவன் சப்பாத்தியை பண்ணிட்டு வந்து தக்காளி சட்னியை பண்ணிட்டு வந்து என்னத்தை கொண்டாந்து கொடுத்துப்பான். அந்த மாதிரி சோத்துக்கு கூட வழி இல்லாமல் போகிறதுக்கு பிரயாணத்துக்கு காசு இல்லாமல் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு சூழல். அப்போ எப்படி இருக்கும்? அங்கே நான் நிற்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. முழுக்க பாத்ரூம்கிட்டே நின்றுட்டு இருந்தோம். எத்தனையோ துறவி நானாவது பாத்ரூம் கிட்ட நின்ன, நிறைய பேர் காலால நடந்து போயிருக்கான் காசிக்கு. சும்மா சாதாரணமா நிகழாதுங்க. இறைவன் என்பவன் நெருப்பை பார்க்க போற, நெருப்பை தொட போறன்னா சுடும். எரித்து கொள்றா இறைவா என்னை, எப்படி எரித்து கொள்ளுடா என்னை அப்படின்னு நீ என்னைக்கு சொல்றியோ அப்பதான் என்ன சொல்லுவான், உன்னையும் நெருப்பாக மாற்றுவான். இதுதான் உண்மை. இந்த வேற வடிவத்துல எல்லாம் தியானத்தை கத்துக்கணும், தியானத்தை தெரிஞ்சுக்கணும்,
இந்த ஐஃபையா பேசி ஸ்பிரிச்சுவல் தயவு செய்து எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் நீங்கள்லாம் ஞானத்தோடைய அந்த ஜன்னல் இருக்குல்ல, அந்த துரு பிடிச்ச அந்த இரும்போட துரு இருக்குல்ல, அந்த துருவை கூட எங்களால் எடுக்க முடியாது. உன் குரு என்ன எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி குருவா வேணாலும் உன் குரு இருக்கட்டும். ஏன்னா அந்த துரு கம்பி இருக்கு பார்த்தியா, அந்த கம்பியில் இன்னொரு 4-5 துரு இருக்கும். நீ தொட்டன்னா தெரியும், ஒரே நேரத்தில் ஒரு 5-6 துருக்கள் கீழே விழுவும் பழைய கம்பியில். அந்த மாதிரி அதில் ஒரு 2 துருவை கூட உன் குருநாதர் கூட எடுத்திருக்க மாட்டான். ஞானம் என்பது அப்படி கிடையாது. ஞானம் என்பது கும்மிடுவாங்க, கும்முன்னு கும்மி துவைச்சு பிழிந்து அப்படி சக்கையா புழிஞ்சு தூக்கி வெளியில எரிஞ்சு திருப்பி உருவாக்குவாங்க. அதான் ஞானம். அக்கக்க கிழிச்சிருவாங்க, சிதலா கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அது அந்த அந்த ஃபார்மேட்டை உருவாக்குவாங்க. சொல்லுவாங்கல்ல சித்தர்கள் யோகிகள்லாம், கை தனியா கால் தனியா, அந்த மாதிரி தான். சும்மா பூந்தியை உருட்டி விளாட்ற கதை, இந்த உட்காந்துக்கிட்டு ஐஃபையா உட்காந்து தலையில் ஒரு இதை ஒன்று கட்டிக்கிட்டு உட்காந்து கதை பேசிக்கிட்டு அப்படியே ஒரு பாசியை ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு ஜெயில்ஜிக்கா பேசுகிற வேலையெல்லாம் ஞானம்லாம் கிடையாது. அது மாதிரியெல்லாம் சரியா. நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்தில் சக மனிதன் ஒரு யோகியை புகழவோ இகழவோ முடியாது. ஒரு யோகி என்ன ஃபீல் பண்ணுவான்னா, அந்த பேராற்றலாக இருக்கக்கூடிய பேர் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த செயலிடந்து நற்சான்றிதழை வாங்கணும். அது மட்டும்தான் இலக்கு. என்னுடைய இலக்கு எது? அதுதான். நீங்கள் கிடையாது. நீங்கள் எனக்கு ஒரு நற்சான்றிதழ் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அதில் ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் விஷயம். அப்போ ராகுவோ கேதுவோ மேலே இருக்கிற கோள்கள் ஒரு தனி மனிதனுங்க நீ நற்சான்றிதழ் கொடுங்கன்னு எந்த கோள்களும் வேலை செய்யலை, எந்த சூரியன் சந்திரனும் வேலை செய்யலை, எந்த பஞ்சபூதமும் வேலை செய்யலை. அதே மாதிரி தான் நம்பணும். உங்கள்கிட்ட நற்சான்று பெறுவதற்காக வேலை செய்கிறவங்க அதுக்குன்னு சில ஆட்கள் இருக்காங்க. அதை அடிப்படையில் வச்சு தான் குடும்பத்தோடு போய் நீங்கள் தியானம் ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அது பேர் தியானம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் போய் இந்த 4 மணிக்கு போய் 7 மணி வரைக்கும் குழந்தையோட பண்ணுவீங்களா, அது பேர் என்டர்டைன்மெண்ட். அது பேர் என்ன? கற்பனை கூடாரத்துக்குள் போய் கற்பனையாக மாறுவது, கற்பனையாக வாழ்வது. கற்பனை உலகம், கற்பனை மனிதன், கற்பனை வாழ்க்கையை கற்பனையாக எப்படி மேம்படுத்தி கொள்வது என்பதை ஒரு குரு பல லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு கற்பனையாக ஒரு பாடத்திட்டத்தை எடுத்து கொடுக்கிறார். அந்த கற்பனைக்குள் சில சுவாரஸ்யமாக சில பேய்களும் சில அதிசய செயல்களும் வந்து போகும். அந்த மாதிரி தான் அந்த கற்பனை தியானத்துக்குள்ளேயும் சில அதிசயம்லாம் நடக்கும். அந்த கற்பனை அதிசயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோயோ நம்ம குருநாதர் அப்படியாப்பட்ட குருநாதர், ஐயோயோ இப்படியாப்பட்ட குருநாதர், நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி இப்படின்னு 30-40 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அப்படி படம் ஓட்டிக்கிட்டு இருக்க நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். ஏகப்பட்ட படம் ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்களையும் பார்த்துட்டேன். படம் ஓட்டிக்கிட்டு இருக்க இப்போ லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்க படங்களையும் பார்த்துட்டேன். இந்த படங்கள்லாம் ஒன்று இருக்கு, பார்த்துக்கங்க. நல்ல தியானம் என்பது கடினமான செயல் வடிவமாக இருந்து ஒரு பெரிய வரலாறாக மாறணும். வரலாறு என்பது ஒரு சுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயார். ஒரே ஒரு நெல்லை கொண்டு ஒரு மிகப்பெரிய 10 நெல்லை உருவாக்குற மாதிரி சுத்தமான தியானத்தை, ஒரு பியூரா ஒரு செயலை உருவாக்க முடியும். நான் சொல்வது இன்னைக்கு வேணா சில பேருக்கு அப்படி இப்படி இருக்கலாம், இதான் நிதர்சனமான உண்மை. எல்லா காலகட்டத்திலையும் நான் சொன்னதோட கடுமையான சொற்கள்ல பெரிய பெரிய யோகி சொல்லியிருக்கிறான், கெட்ட வார்த்தையில சொல்லியிருக்கிறான். நானாச்சும் கொஞ்சம் நல்ல நல்ல வார்த்தைகள்ல சொல்றேன். நிறைய யோகி இன்னும் திட்டி தீர்த்திருக்கிறான். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நல்ல வடிவத்தோடு ஒரு செயலோடு சந்திப்போம்.